சர்க்கரை நோய் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ்ன்னு சொல்கிறோம். அதில் 2-3 டைப் இருக்குது. ஜூவனல் டயபெட்டிஸ்ன்னு இருக்குது. அது வந்து குழந்தைங்களுக்கு பிறக்கும்போதே அந்த இன்சுலின் செக்ரேஷன் வந்து நமக்கு கணையம் வந்து வேலை செய்யாமல் போயிருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா டைப் 1ன்னு சொல்லுவோம். அது வந்து உங்களுக்கு ஆரம்பத்துலேருந்தே உங்களுக்கு அந்த இன்சுலின் செக்ரேஷன் இல்லாமல் பிறந்து ஸோ அவங்களுக்கு பிறகு அந்த குழந்தையிலிருந்தே இன்சுலின் இன்சுலின் ஊசியாக செலுத்தினா தான், ஏன்னா செக் பண்ணிங்கனாலும் 400-500ன்னு காமிக்கும். இது வந்து அந்த கணையங்கிற நம்மளோட அந்த உறுப்பை வேலை செய்யாமல் இன்சுலின் செக்ரேஷன் நடக்காமல் இருக்கிறதுனால வர்றது. சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு கரு விட்டுட்டாங்கனாலும் மண்ணீரலோட செயல்பாடு அதிகமாக வேலை செய்யும். அந்த மண்ணீரலோட சக்தி அதிகமாக செய்யும்போது பார்த்திங்கன்னா அப்போ அந்த சுகருங்கிறது கணையத்தோட தூண்டுதல் அதிகமாக இருக்கும். அது வந்து இன்சுலின் சுரக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கன்சீவ் ஆன டைமில் டயபெட்டிஸ்ன்னு இருக்கும். நார்மலாக மறுபடியும் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் கண்ட்ரோல் ஆயிரும். இது ஒரு டைப் ஆஃப் இதுங்க. இதெல்லாமே அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலானவங்களுக்கு இருக்கிறது டைப் 2 டயபெட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 35க்கு மேலே 40க்கு மேலே இன்றைக்கி நேச்சுரலாகவே உங்களுக்கு அந்த டயபெட்டிஸ் அப்படிங்கிறது தெரியுதுன்னா பிளட் சுகர் டெஸ்ட் பண்ணுவாங்க. சிலர் இல்லைன்னா யூரினில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ யூரின் போயிட்டு வந்தால் எறும்பு வருது, அது பார்த்தீங்கன்னா அதில் சர்க்கரையோட கண்டென்ட் இருக்குங்க. இந்த மாதிரிலாம் தெரிஞ்சு போய் பிளட் டெஸ்ட் பார்ப்பாங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுகர்னு தெரியும். அப்போ எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு 150-200 இருக்கும். நார்மலாக 100க்குள்ளே இருக்கும். நேம் ஃபாஸ்டிங் அப்படின்னா ஒரு 150 இருக்குன்னா உங்களுக்கு டயபெட்டிஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க அப்படின்னு சொல்லி மெடிசன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனால் அது நம்ம பிளட்டில் தெரியறதுக்கு முன்னாடி ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடியே உங்களுக்கு நமக்கு சுகரோட இது வந்து நமக்கு வரப்போகுதுங்கிறது தெரியும். எங்கள் அக்குபஞ்சர் சிஸ்டத்தில் நாங்கள் சொல்ல முடியும். எப்படி அப்படின்னா பெருவிரல், கால் பெருவிரல்ல முக்கியமாக வலது பக்க கால் கட்டை விரல், கால் கட்டை விரல்ல வெளிப்பக்க நகக்கண் ஓரம் ஒரு சொத்தைய விழுவும் வெடிப்பு வரும். சரிங்களா? இது அக்குபஞ்சர்ல மட்டும்தான் ஒரு டயக்னோசிங் கிட்ட நாங்கள் வச்சுருக்கோம். நம்ம இயற்கையாகவே மண்ணீரலோட முதல் புள்ளியை அங்கேருந்து ஆரம்பிக்குதுங்க. சரிங்களா? கால் கட்டை விரல்ல அதுலேயும் நாங்கள் வந்து வலது பக்க மண்ணீரல் சக்தியோட பாதை அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிறத நாங்கள் வலது பக்கம் மண்ணீரல் வந்து அந்த சக்தியோட்ட பாதையை பேன்கிரியாஸ் அப்படின்னு சொல்லி கணையத்தோட சக்தியோட்ட பாதையை நாங்கள் மாற்றிருக்கோம். வலது பக்கம் இடது பக்கம் 2 பக்கமுமே அந்த சக்தியோட்ட பாதை ஒயரிங் ஆட்டம் நம்மளோட எனர்ஜி பாத்வே இருக்கு. அது கால் கட்ட விரல் வெளிப்பக்க நகக்கண் ஓரத்துலேருந்து ஆரம்பித்து நம்ம உடம்பு நோக்கி வருது. அது வந்து நமக்கு சுகர்னு ஒன்று ஆரம்பிக்குதுன்னா கணையத்தோட செயல்பாடும் மண்ணீரலோட செயல்பாடும் கம்மியாக இருந்தால் தான் உங்களுக்கு அந்த இது டயபெட்டிஸுங்கிறது ஆரம்பிக்குது. இந்த இன்சுலின் செக்ரேஷன் உங்களுக்கு அங்கே பற்றாக்குறை ஆகும். அதை நம்ம மண்ணீரலோட முதல் புள்ளியிலேயே அது தெரியும். சொத்தையாயிரும். கால் கட்டை விரல் வெளிப்பக்க நகக்கண் வரும். வெளிப்பக்க கார்னர்ல உங்களுக்கு சொத்தையாயிரும், கருப்பா இருக்கும், உடஞ்சு விழுந்துருக்கும், உடையும். இது வந்து அலோபதி சிஸ்டத்துல எல்லாம் இல்லாத விஷயங்களை நாங்க இந்த இதுல அக்குபஞ்சர் சிஸ்டத்துல இதை வந்து டயக்னோசிங் பண்ண முடியும். ரெண்டாவது ப்ரீ டயபெட்டிக் சிண்ட்ரோம்னு சொல்லுவாங்க. இது வந்து என்னன்னா சுகர்னு நமக்கு ரத்தத்துல தெரியறதுக்கு முன்னாடி ஒரு 1 இயருக்கு இருக்கும். இந்த 1 இயருக்குள்ள பார்த்தீங்கன்னா ப்ரீ டயபெட்டிக் சிண்ட்ரோம்ங்கிறது அது அலோபதியிலே சொல்கிற விஷயம் தான். இது என்ன இருக்குன்னா என்னென்ன அறிகுறி அப்படின்னா உங்களுக்கு பசி எடுத்துக்கிட்டே இருக்கும். புரியுங்களா? பசிக்கும். காலையில் 8-9 மணிக்கு சாப்பிடுவீங்க, 11 மணிக்கு மீண்டும் பசிக்கும். நீங்கள் அதை சாப்பிடாம விட்டிங்கன்னா ஒரு மாதிரி தவுண்டு போகும், நடுக்கு வரும், ஏதாவது சாப்பிட தோணும். இது வந்து ப்ரீ டயபெட்டிக் சிண்ட்ரோம்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இதுக்கும் நம்ம ஆரம்பத்திலே அலோபதியிலேயே சொல்லுவாங்க ப்ரீ டயபெட்டிக் சிண்ட்ரோம். இதுக்கு ஆரம்ப அறிகுறியாகவே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாலே நம்ம அதிலிருந்து கொண்டாந்து மீண்டு வந்துடலாம். எங்கள் இதில் வந்து இந்த ஆரம்ப கட்டத்திலே நாங்கள் என்ன பண்ண சொல்கிறோம்னா கால் கட்டை விரல் நகக்கண் ஓரத்தில் 2 பக்கமும் முன் பக்கம்
2 பக்கமும். பின்பக்கம். ஆமாம், அது 2 நம்ம கட்டை விரல் இருக்குன்னா வெளிப்பக்க கார்னர் நகக்கண் வரும், உள்பக்கம் நகக்கண் வரும். லிவரோட ஸ்டார்டிங் பாயிண்ட் 2க்குமே நீங்கள் பச்சை பயிர் வச்சு கட்டணும். 15 நாளைக்கு நீங்கள் கட்டிங்கனாலே அந்த இயற்கையாகவே அந்த நேச்சுரலாக அந்த எனர்ஜி கிடைக்க ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு சுகரை வந்து ஆரம்ப அறிகுறியிலே மருந்து மாத்திரைகள் இல்லாமையே சரி பண்ண ஆரம்ப கட்டத்திலே நீங்கள் சரி பண்ண முடியும். சூப்பர் சார், சூப்பர். இல்லை சார், இப்போ தான் நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம், டாக்டர் வாழ்நாள் ஃபுல்லாக மருந்து சாப்பிட சொல்கிறாங்க, அக்குபஞ்சரில் ட்ரீட்மெண்ட் இருக்கா, மருந்து மாத்திரையே இல்லாமல் கொண்டு போக முடியுமா அப்படின்னாலும் அக்குபஞ்சரில் ட்ரீட்மெண்ட் இருக்குது. மருந்து மாத்திரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்துட்டாங்கன்னா நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்து கம்ப்ளீட்டாக அதிலேருந்து வெளியே கொண்டு வந்துடுவோம். இல்லை சார், நான் 1 வருஷமாக நான் மாத்திரைகள் எடுத்துகிட்ருக்கேன், இப்போ அக்குபஞ்சர் ஸ்டார்ட் பண்ணால் மருந்து மாத்திரை உடனே விடணுமா அப்படின்னா அப்படி விடக்கூடாது. அந்த என்ன மாத்திரைகள் டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்களோ அதை சாப்பிட்டுக்கிட்டு எங்கள் சூஜோக் மெத்தடில் மேங்கண்டு ஃபிக்ஸ் பண்ணுவோம். அது ட்ரீட்மெண்ட்டும் அவங்க எடுத்துக்கிட்டு இருக்க மாத்திரை சேர்த்து எடுக்கணும். ஒரு 3 மாதத்துலேயே நார்மல் வந்துடும். சரிங்களா? 3 மாதத்துலேயே சுகர் கண்ட்ரோலுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த ஆங்கில மருந்துகளை நிறுத்திக்கலாம். உடனே ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்கன்னா யாராக இருந்தாலும் எந்த டாக்டர்கிட்ட அக்குபஞ்சர் பண்ணாலும் சரி உடனே நிறுத்த வேண்டாங்கிறது என்னோட அட்வைஸு. சூப்பர். சடனாக நிறுத்தினா அது சூட்டப் ஆயிரும், உங்களுக்கு இன்சுலின் செக்ரேஷன் பற்றாக்குறையினால அதிகமாகும். அதனால் உடனே நிறுத்தக்கூடாது. அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு கண்ட்ரோல் வந்ததுக்கப்புறம் தான் நிறுத்தணும். ஓகே சார், சூப்பர். அது மாதிரி சுஜோக் மெத்தடாகட்டும், நார்மல் அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட்லேயும் சுகருக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குது, கண்டிப்பாக க்யூர் பண்ண முடியும்.